தேங்க்யூ. எஸ் மேடம். காஃபி. மிஸ் ராதா, உன்னை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். எனக்கு வாரண்டா? எஸ். ரொம்ப காலம் போலீஸை ஏமாத்த முடியாது மேடம். ஏமாத்துறவ பப்ளிக் ஹோட்டலுக்கு தைரியமா வரமாட்டா இன்ஸ்பெக்டர். நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கொலை குற்றம். கொலையா? மிஸ் ராதா, மிஸ் ராதா, ராதா, பேசாம துப்பாக்கியை கொடுத்துரு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன கைது செய்யவே முடியாது. சொன்னா கேளு. உனக்கு Don't move. திரும்ப தேவையில்லை. காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. கார் சவுண்ட தவிர உங்க சவுண்ட் வரக்கூடாது. உடனடியா இந்த இடத்தை விட்டு நான் போகணும். பயப்படாத, எங்களை உன் தோஸ்தா நினைச்சுக்க. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நாங்க செய்யறோம். எத்தாப்ல போலீஸ் தலையை கீழே போடு. மிஸ்டர் ரஞ்சித், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவனால நமக்கு என்ன லாபம்? நோ. பப்ளிக் ஹோட்டல்ல 2 இன்ஸ்பெக்டர்களை பணமாக்கிற புத்திசாலி இவ. இதை விட சாமர்த்தியம் வேணுமா? விக்ரம், I tell you something. You know, she is great. எக்ஸாக்ட்லி. ஆபத்து வந்தா பூனை கூட புலி மாதிரி பாயும். இவன் என்ன ஒரு பெரிய பிஸ்டா? Just a moment. என்ன சொன்ன? பெரிய பிஸ்டா. இதுக்கு பேர் சூப்பர் ஹிட். எழுந்திருச்சிருவாரா? தூக்கி விடணுமா? குட், வெரி குட். ரஞ்சித், இங்க நடந்தது எல்லாம் நான் பார்த்தேன். வளையல் போடுற கையில இவ்வளவு வித்தியன்னா உனக்கே நல்லா தெரியும். இந்த பில்லாவுக்கு சிம்பிள் பொண்ணுங்களை விட சீர பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். கீப்பா, இன்னிலிருந்து நம்ம கேங்ல நீ ஒரு மெம்பர். தேங்க்யூ பில்லா. நல்லா நடிச்சீங்க. இந்தாங்க பணம், எண்ணி பாத்துங்க. தேவையில்லைங்க, சரியா தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நடந்த நாடகம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா டியூப்ளிகேட் குண்டுக்கு பதிலா உண்மையான குண்டே உங்க மேல பாய். சத்தியமா எங்களால எந்த செய்தியும் வராதுங்க. நாங்க ரவுடிங்க தான், ஆனா நாணயமானவங்க. தேங்க்யூ. நீங்க புறப்படலாம். அப்ப நாங்க வர்றோம். வணக்கம். வாமா போலாம். ராதா, நீ 2வது பரீட்சையும் ஜெயிச்சிட்ட. கண்டிப்பா சொல்றேன், நீ நினைச்சது சாதிச்சிடுவ. தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். ஆள தெரியாம அனாவசியமா கை கொடுக்க கூடாது. சாரி, நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தான். கிரேட். குருவுக்கு மிஞ்சின சிஷி ஆயிட்ட. எஸ் கிங் குயின்.
பில்லா, நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஏஜென்ட் டாஸ்க்கு போனே வரலையே. ஒரு தானா வரும். உனக்கு எதுவுமே விளையாட்டு தான். ரஞ்சித் ஸ்பீக்கிங். நான் தாஸ் பேசுறேன். சில்வர் பீச்சுக்கு சரியா 11:30 மணிக்கு பில்லா வர சொல்லுங்க. 11:30 மணிக்கு. ஓகே, சொன்ன நேரத்துக்கு பில்லா அங்க இருப்பான். என்ன இங்க டைரி? பழைய பஞ்சாங்கமா? இல்ல, நம்ம சம்பந்தப்பட்ட பஞ்சாங்கம். உலக கடத்தல்காரங்க அத்தனை பேரோட பேரு, விலாசம், டெலிபோன் நம்பர்லாம் அந்த டைரியில இருக்கு. பணம் நம்ம விட்டு போகலாம், ஆனா இந்த டைரி நம்ம விட்டு போக கூடாது. சுருக்கமா சொன்னா நம்ம எல்லாரோட உயிரும் இந்த டைரியில் தான் இருக்கு. I see. What a tragedy. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிடல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிடலை சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து. நிர்மல், உருவத்தை வளர்க்கறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறது தான் கரெக்ட். குட் மார்னிங். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது. நான் உள்ளே போது. தேங்க் யூ. எஸ். என்னமா விஷயம்? என்ன வேணும்? ஹலோ. ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். வாட்? நான் வெளியே இருக்கணுமா? என் டியூட்டி. என் டியூட்டி பேஷண்ட் உடம்பு தொடச்சி விட்டு, ட்ரெஸ் மாத்தி விட்டு, கை போட்டு, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலையை முடி. தேங்க் யூ. மேடம், 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 கதவு திறங்க, கதவு திறங்க. என்னது? என்னாச்சு? எங்க அவன்? அந்த பாய் அந்த பக்கம் குச்சி போச்சு மேன். வாங்கய்யா, பில்லா தப்பிச்சிட்டான்.
இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துறீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி உள்ள இருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? தேங்க்யூ அண்ட் சாரி. ஓகே, கதவை தரங்க, வேன் போகட்டும். ஹலோ ராதா, come on. ஒன்னு கவனிச்சேன் நிர்மல், என்ன ரூபா? புத்தி தெளிஞ்ச பின்னால பில்லாவுக்கு புத்தி மாறி போச்சு. அதுல தப்பு என்ன ரூபா? ஆபத்துல இருந்து தப்பி மறுஜன்மம் எடுத்தாலே இங்க அங்க கொஞ்சம் குறை இருக்கதான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காமல பேசுறீங்க. நிச்சயமா பில்லா பழைய பில்லா இல்ல. பில்லா பழைய பில்லா தான். அவன் விளையாடுற பொண்ணு தான் பழைய பொண்ணு அல்ல. நீ இறந்த காலம், ராதா நிகழ்காலம். எந்த காலத்திலயும் என்ன தவிர பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா, எஸ். சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மிடியட்டா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? எண்ணூர் ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க. சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடாடா, அதை கேட்க மறந்துட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா இருப்பது நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சுடுறதுன்னு ராதாவுக்கு தெரியும். பாட்டி தனியா தான் வந்திருக்கா. நானும் தனியா போறேன், நீ இங்கே இரு.
பிசினஸ் முடிஞ்சு போச்சு பில்லா. உனக்காக காத்துட்டு இருந்த ஏன் பிசினஸ் இதோட முடிய போகுது. ராதா, ராதா, என்ன விளையாட்டு இது? நெஞ்சில பழைய தைரியம் இன்னொரு கான் பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்லயே வச்சிருக்க போல இருக்க. எப்படி பாஸ் பண்ணிட்டேனா? பாசா 100க்கு 100. நீங்க ரொம்ப தைரியசாலி. தைரியம் தான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். உட்கார். என்னது ஜீவாதார் குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையா இருப்பேன்னு வீரமா போறாளே ராதா, அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி. அதுல இருந்த குண்ட அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். உன் பொறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா. சோதனை இல்ல மேக், தனி மனுஷனா இருந்தே பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும். ஆனா ராதா, அவ யாருகிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ். ஹாய். பில்லா, கேஷ். எஸ். Oh, I'm sorry. That's all right. ஹலோ, அலெக்சாண்டர் ஹியர். ஹலோ டிஎஸ்பி சார். ஹலோ சார், நான் ராஜப்பா பேசுறேன். இந்த எதிரிகளோட முக்கியமான டேரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருடைய பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரிஜினல் டேரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டேரி வச்சுட்டேன். குட், வெரி குட். ராஜா, அந்த கேங்ல நம்பர் 1 கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கான். அவன் சுவிட்ச் ஆன் பண்றான். அதுக்கேத்த மாதிரி இவங்க ஆடுறாங்க. ஒருவேளை அந்த டைரியை பிரட்டினா அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இனியோ அந்த ஒரிஜினல் டைரியை நீ எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எஸ் சார். இந்த போலி டேரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க தெரியும். அந்த ஒரிஜினல் டேரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும். நாளைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். முட்டாள்தனமா உளராத. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஆஹா, ஓ, உன் பிளான் அப்படியா? வெரி குட். உனக்காக நாளை ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியை பார்க்காம என்னை பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது. 7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பியை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே வம்பு ரஞ்சித். மேல ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்ல. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவன் எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம்.
அங்க என்ன பண்ற? உனக்காக தான் காத்திருக்கேன். உன் கதையை முடிக்க. இருடா, வைத்தியமா பிடிச்சு வச்சு இருக்கு. ராதா, ஆமா, என்னைக்கு எங்க அண்ணன் ராஜேஷ சுட்டு கொன்னியோ அன்னைக்கு பிடிச்சது பைத்தியம். ராஜேஷ் என்னடா? உறவுன்னு இருந்த ஒருத்தனைய சுட்டு கொன்னே அனாதை ஆக்குனேன். அன்னைக்கு ராதா துப்பாக்கி எடுத்தா, இன்னைக்கு கத்தி எடுத்திருக்கானா அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப தெரிஞ்சுக்க. நான் சொல்றது கேளு. ராஜேஷ கொல்லல, சத்தியமா நான் ராஜேஷ கொல்லல. கை வந்து போயிட்டு உசே போயிடும். ராதா, நான் சொல்றது கேளு. நான் பிள்ளை இல்ல. ராதா, 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 நான் பிள்ளை. ஐயோ, இப்ப கை வந்து போய் உசே போயிடு. ஏய் ராதா, சொல்றது கேளு. அட, உங்க அம்மா அடையா சொல்ற பிள்ளை இல்லைங்கிற. ராதா, ஏய் ராதா. நான் சொல்றத கேளு. ராதா, நான் சொல்றத கேளு. நான் பிள்ளை இல்ல. உண்மையை சொன்னா காலையை உதைக்கிற உன்ன. ராதா, அண்ணனை கொண்டது நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. நீதான், எனக்கு நல்லா தெரியும். நீதான். ராதா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லா நினைச்சு. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எதுக்குறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும்போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ 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 நோ. இப்ப இந்த தைரியம் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐம் so sorry. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்ச, அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்க. இப்போ டிஎஸ்பி நம்மளை பார்த்தா
டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் 1 இல்ல 2. காரணம் கேட்டேல்ல, இவங்க தான் ராமா, ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு இந்தாங்க. எனக்கு இந்தாங்க. போக விளையாடு போ. பை பை அங்கிள், பை பை ஆன்ட்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். ச்சே, இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ எங்க இருக்கானோ.